Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 7 தாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்த பேரோசை. ஸோ இது எழுதினவர் யாருங்க? சுந்தர ராமசாமி. ஸோ காற்றில் கலந்த பேரோசைங்கிற எழுதினவர் சுந்தர ராமசாமி. ஸோ இவரை பற்றின நூல்வெளி மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே இந்த பாடம் நமக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நூல்வெளி போயிடலாங்களா? ஸோ நூல்வெளி வந்து வந்தாச்சு. ஜீவா என்று அழைக்கப்படும் பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொதுவுடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டிருக்கார். ஓகேங்களா? சிறந்த தமிழ் பற்றாளர், எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த பேராகிராஃபில் இருந்து? இவர் பா ஜீவானந்தம், அதாவது ஜீவான் அழைக்கப்பட்டு இருந்த பா ஜீவானந்தம். சரிங்களா? தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்க போராளியாகவும் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து தலைவராகவும் வந்து செயல்பட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? தமிழ் மேலே ரொம்ப பற்று வந்து வச்சிருந்தவர், எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர். ஸோ இதெல்லாம் யாரை பற்றி சொல்கிறாங்க? ஜீவானந்தம் பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர். இவர் பசுவையாங்கிற புனைப்பெயரில் கவிதைகள் வந்து எழுதிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த பெயர், இந்த பசுவையாங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? அடுத்தது ரத்னபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். சரிங்களா? அந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து நமக்கு எப்போவுமே முக்கியமானதுங்க. அடுத்தது பாடப்பகுதியாக உள்ள இக்கட்டுரை 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது. எந்த வருடம்ங்கிறது முக்கியம், எந்த இதழ்ங்கிறது நமக்கு முக்கியம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா புரட்சி கவி. ஸோ புரட்சி கவிங்கிறது யாருங்க? பாவேந்தர் பாரதிதாசன். ஓகே, உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ செயல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே வந்துடுவோம்? சொல்லும் பொருளும் வந்துடுவோம் இல்லைங்களா? ஸோ கீழே வந்துருக்கங்க. ஓதுக சொல்க, முழக்கம் ஓங்கி உரைத்தல், கனிகள் உலோகங்கள், மணி மாணிக்கம், படிகம்னா பளபளப்பான கல். அடுத்து படிங்கிறது உலகம், மீட்சிங்கிறது விடுதலை, நவைங்கிறது குற்றம். இலக்கண குறிப்பு பார்த்துடலாங்களா? ஸோ ஓதுக, பேசிடுக, ஆள்க, வாழிய இதெல்லாமே வேங்கோல் வினைமுற்றுங்க. அடுத்து அலைகடல்ங்கிறது வினைத்தொகை, தமிழ் கவிஞருங்கிறது இருவரொட்டு பண்புத்தொகை, பேரன்பு நெடுகுன்றுங்கிறது பண்புத்தொகைகள். அடுத்து இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா ஒளிதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், உழுது அப்படிங்கிறது வந்து என்னதுங்க? உழுதுங்கிறது அடுக்கு தொடர். சரியா? சரி, அடுத்து அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் அப்படிங்கிற காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது புரட்சி கவி. சரிங்களா? பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னோட பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களை உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார். சரிங்களா? புரட்சி கவிஞர்னும் பாவேந்தர்னும் அவர் வந்து அழைக்கப்பட்டார். அடுத்தது பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் வந்து யாருங்க? பாரதிதாசன். அடுத்து இவர் எழுதின நூல்கள் பற்றிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ காப்பியங்கள், குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரதாண்டவம் இதெல்லாம் என்னதுங்க? காப்பியங்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குயில்ங்கிறது வந்து என்னது? இலக்கிய இதழ் வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து இவருடைய பிசிராந்தையர்ங்கிற நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நிறையா விஷயம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அடுத்தது இவரோட ஒரு தமிழ் வாழ்த்து பாடல், வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. புதுவை அரசுனா யாருங்க? புதுச்சேரி. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியை ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. ஸோ பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா? அது எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது. அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமான கண்டென்ட் வந்து நமக்கு தெரிஞ்சது. ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் நம்ம புதுசாக படிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா பதிற்றுப்பத்து. ஸோ பதிற்றுப்பத்தில் இந்த பாடல் வந்து எழுதினவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? சரிங்க. இப்போ அடுத்து அப்படி வந்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இருக்கா? பதினா நாடு, பிழைப்புனா வாழ்தல், நிறையம்னா நரகம், ஒரியியங்கிறது நோய் நீங்கிய, புறையோருங்கிறது சான்றோர், யானருங்கிறது புது வருவாய். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அடுத்தது மருண்டெனங்கிறது வியப்படைந்தேன், மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி, தண்டா ஓயாத கடுந்துப்பு மிகு வலிமை, ஏமம் பாதுகாப்பு, ஒடியா குறையா, நயந்துங்கிறது விரும்பிய. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து இலக்கண குறிப்பு பார்த்துடலாமா? துய்தல்ங்கிறது தொழிற்பெயர், ஒரியியங்கிறது சொல்லிசை அளபடை, புகழ் பண்புங்கிறது வினைத்தொகை, நன்னாடுங்கிறது பண்புத்தொகை, மருண்டெனங்கிறது வந்து என்னதுங்க? தன்மை ஒருமை வினைமுற்று. ஸோ இதுக்கான நூல்வெளி பார்த்துருவோமா? ஸோ 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களில் ஒன்று பதிற்றுப்பத்து.
ஸோ 1810 பேசிக்காக 8 தொகையில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து இயம்பும் இது பாடான் திணையில் அமைந்துள்ளது. ஸோ வந்து இந்த 1810 எந்த திணைங்க? பாடான் திணையில் வந்து இருக்குது. முதல் 10 பாடல்களும் இறுதி 10 பாடல்களும் என்ன ஆகலை? கிடைக்கல. சரிங்களா? ஒவ்வொரு பாடலிலும் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்குமா? சரிங்களா? அடுத்தது பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பாடலில் இதுதாங்க சூப்பரான வேர்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் அந்த பாடலுக்கு தலைப்பாக வந்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த பாடலோட தலைப்பு பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க பாடல் வந்து சேரலாதனின் படைவீரர் பகைவர் முன் நிறையபாலரை போல படைவெள்ளமாக நின்றதால் நிறைய வெள்ளம் எனும் தலைப்பு இடப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, அப்போ இந்த பாடலோட தலைப்பு வந்து நிறைய வெள்ளம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து இந்த பாடலில் இருக்கக்கூடிய 2ஆம் பத்தியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். சரிங்களா? இவனை பாடியவர் வந்து குமட்டூர் கண்ணனார். சரி, அடுத்தது உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றவர் இவர். சரிங்களா? அடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இந்த பாடம் வந்து நமக்கு தேவையானதில்லை. இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு நூல்வெளியும் வந்து இடம்பெறலைங்க. ஸோ நூல்வெளி வந்து நமக்கு இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்குக்கு வந்து நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ மக்கள் வெள்ளம், செகண்டுக்கு ஆப்ஷன் ஆல் இருக்கக்கூடிய 2ம் சரியானது. ஓகேங்களா? ஸோ வந்து புக் இன்டீரியர் படிக்கலனாலும் கம்பல்சரி புக் பேக் வந்து நமக்கு அவசியம் தானே. அடுத்தது வந்து 3வது அமைச்சர் மன்னரிடம் கூறியது. அடுத்தது 4 வந்து பார்த்திங்கன்னா அடையாற்று பாலத்தின் சுவரில். ஓகேங்களா? அடுத்தது 5வது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த புக் பேக்கில் இருக்கிறது நமக்கு பெருசாக தேவையில்லை. ஸோ நாமக்கல் கவிஞரோட பாடல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துக்கலாம். இங்கே சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ அப்படின்ற ஒரு பாடல் வந்து நாமக்கல் கவிஞர் எழுதுனது இங்கே கொடுத்துருக்காங்க. வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம்தான் சதுரங்க காய்கள் அப்படிங்கிறது இஸ்ஸா அப்படிங்கிறவங்க வந்து பாடியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழன்பன் சொன்ன ஒரு கருத்து வந்திருக்கும், சூப்பராக இருக்குங்க, ஒரு புது கவிதை. ஸோ ஹைக்கூ என்பதற்கு தமிழ் துளிப்பா என்று பொருளும் உண்டு தெரியுமா? ஸோ இங்கே வந்து இந்த இது வந்து பார்ப்போம். இங்கே வாங்க. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. 9 தடவை விழுந்து எந்திரிச்சிட்ட, 10வது தடவைலாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் வந்து ஈரோடு தமிழன்பன் வந்து பாடியிருக்காரு. அடுத்து எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி அப்படின்னு வந்து கழனியூரன்றவர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து கலைச்சொல் அறிவோம் பார்த்துருவோமா? ஸ்ட்ராட்டஜி உத்திகள் இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுங்க. டிபேட் பட்டிமன்றம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஈக்குவாலிட்டி சமத்துவம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அடுத்து பன்முகால்மை மல்டிபிள் பர்சனாலிட்டி ஆல்ரெடி நம்ம படித்தது. ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் புனைப்பெயர் பிசிடோனம். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் இந்த 2 தான் நம்ம புதுசாக படிச்சிருக்கோம். சரி, அடுத்தது ஜீவாவோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது எழுதினவர் பாலதண்டாயுதம். அடுத்து சொல்லாக்கம்ங்கிறது மறைமலை வந்து எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த இயல் வந்து அவ்வளோதாங்க நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th இயலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.